கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களை தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று. நம்முடைய வயது இளமையான வயது போல் ஆகிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுது அப்படின்னா, கர்த்தர் நன்மையினால் வாயை திருப்தியாக்குறார். அப்போது நம்முடைய வாழ்வினுடைய அந்த எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டாக்குவதற்கு வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ கழுகை போல திரும்ப அது இளம் வயதின் அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு கூட நம்முடைய வாயின் வார்த்தைகள் போதுமானதாக இருக்கிறது. இது சாத்தியமே இல்லை என்று தான் மனசு சொல்லும், நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். அப்போ என்ன ஆகுதான், கழுகுக்கு சமானமாய் இளம் வயது நமக்கு உண்டாகிறது என்று. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. உன் வாயை விரிவாய்த்தர நன்மையினால் நிரப்புவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம்முடைய வாழ்வினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு, உயர்நிலையின் அனுபவத்துக்கு, ஆன்மீக வாழ்வாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அதில் உயர்நிலையை அடைவதற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குதா. மனசு நிறைஞ்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்ல சொல்ல எதை அடைய வேண்டும் என்று உள் மனதுக்குள்ளே நாம் தீர்மானம் எடுத்து இப்படிப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடுகிறோமோ அது அப்படியே நடக்கப் போகிறது. பாருங்களேன், வயதே ஆனாலும் இளம் பருவத்துக்குள் கொண்டு வருவது வார்த்தை தானாமா. அப்போது அந்த வார்த்தை பூரிப்படைந்து, நம்மளுடைய மனசு பூரிப்படைந்து அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து மகிழ்ச்சியோடு திருப்திகரமாக மனதார ஒரு வார்த்தையை அறிக்கை செய்ய 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 நாம் அறிக்கை செய்தபடியே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் யார், எந்த நிலைமையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். காலம் முடிந்து போயிற்று, எல்லை மீறி போய்விட்டது. இனி நான் எப்படி திரும்ப அந்த எல்லைக்கு வருவேன் என்று நினைக்க இன்னும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் ஆதி நிலைக்கு கொண்டு வர அவரால் முடியுமே, நிச்சயமாக முடியும். கர்த்தர் காலங்களை, சமயங்களை எல்லாம் அவர் கையில் வச்சிருக்கிறார்ல. வார்த்தையினால் வாழ்வு மாறுங்க, நிச்சயமாக வாழ்வு மாறும். நம்முடைய சூழ்நிலை, இட அமைப்பு மாறும். ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை உண்டாகும். ஆம் ஆம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல 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 காலி இடங்கள் நிரப்பப்படும். திரள் கூட்ட ஆத்துமாக்கள் சபையில் வந்து சேர்க்கப்படும். கையிட்டு செய்கிறத வேலை தொழில்களில் இருக்கிற நஷ்டங்கள் மாறி நிறைவு, லாபகரமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். படிப்பே ஏறலை என்று எந்த சப்ஜெக்டில், எந்த பாடத்தை குறித்து கவலையோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி நன்மையினால் கர்த்தருடைய வார்த்தை நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு சொல்லுவோம், நிச்சயமாக வெல்லுவோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு வெல்லக்கூடிய சக்தி இருக்கிறது, எதையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. அந்த விசுவாச வார்த்தையை அனுதினமும் அறிக்கை செய்வோம். வெற்றியின் மேல் வெற்றி அடைந்து இந்த பூமியிலே நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய வாசனையை வெளிப்படுத்துவோம். அநேக புறையின மக்களுக்கு அது வெளிச்சத்தை உண்டாக்குமே. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்மை நாளின் வாயை திருப்தியாக்கி கழுகை போல மீண்டுமாக திரும்ப இளவயதின் அனுபவத்தை தருகிற நல்ல தெய்வமே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் விசுவாசத்தின் அடிப்படையில், ஆமாண்டவரே, நல்ல நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசட்டும். ஆமாண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இரத்தம் நன்மையானதைத்தான் பேசினது. அதே போல் நாங்களும் எங்கள் வாயில் நன்மையானதை பேசட்டும். நாள்தோறும் வெற்றியின் மேல் வெற்றியை நாங்கள் அடையட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் வெற்றி நிச்சயமாய் உண்டாவதாக, அவங்க வாழ்க்கை சிறப்பதாக, அவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி அடைவார்களாக, விருத்தி உண்டாவதாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.